வணக்கம். இன்றைக்கி நம்ம கும்ப ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரெடிக்ஷன்ஸ் 2024 கொடுக்குறேன்னா, 2025 3 முக்கிய ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி, ராகு, கேது, குரு இவங்க எல்லாருமே 2025 பயிற்சி ஆகுறாங்க. அதாவது சனி பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பயிற்சி ஆவார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. அதே மாதிரி குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. அப்போ இது பெரிய ராஜ கிரகங்களாச்சா, அதனால் இதோட நகர்வு ஒவ்வொரு ராசியை பெரிய அளவில் ஒரு பலன்கள் கொடுக்கும். நல்ல பலன்களாகட்டும் கெட்ட பலன்களாகட்டும் பெருசாக கொடுக்கும். அதனால் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. வீடு கட்டுறதாகட்டும், வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், மாற்றுறதாகட்டும், சொத்து பற்றி இடம் வாங்குறதாகட்டும், ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும், வேறு வேலை மாற்றுறவங்களாகட்டும், அதே மாதிரி ஸ்டடீஸ், அதாவது உயர்நிலை படிப்பு படிக்கிறதாகட்டும், ஃபாரின் போய் படிக்கிறதாகட்டும், அதே மாதிரி மாணவர்களுக்காகட்டும், அடுத்து காலேஜ் போகிறவங்களுக்காகட்டும், அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மேரேஜுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டான வரன் அமையாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பிளானில் தானே நீங்கள் இருக்கீங்க. அதனால் இந்த பயிற்சினால் என்ன விதமான மாற்றம் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எந்த விஷயத்தில் எந்த மாதிரி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கும்பராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா சேலஞ்சஸ், கஷ்டத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேவா? பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. கரெக்டாக? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிறையா. ஓகேவா? இந்த 7.5 சனியில் ரொம்ப படாதுபாடு பட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக? ஸோ சில பேர் அதையும் மீறி போய்கிட்டே இருக்கீங்க. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கீங்க எல்லாருமே. பட் அது கொஞ்ச நாள் தான். ஏன்னா 7.5 சனி முடிய போகுதுல்ல, நீ கொஞ்ச நாளில் முடிய போகுது. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தாச்சு இல்லை, அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? நான் இப்போ சொல்கிறேன் 2024 இப்போ இருக்கும். நான் 2025 ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். 2025 கும்பராசிக்கு எப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்ச்சில் சனி பயிற்சி ஆகுது. இவ்வளோ நாளாக ஜென்ம சனியாக இருந்தார். உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் இருந்து உங்கள் ராசிநாதன் இருந்து உங்களை படாதபாடு படுத்திகிட்டு இருந்தார். ஒரு பெரிய விடிவு காலம்னே சொல்லலாம். உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. ஓகேவா? ஜென்ம சனியாக இருந்து விலகிறாரா, அதனால் உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இதெல்லாம் பறந்து ஓடிடும். அதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே படிப்படியே குறையும்னே சொல்லலாம். ஒரு மன அழுத்தம், ஒரு மன போராட்டத்திலேயே இருந்துகிட்ருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக மார்ச் 2025 கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஓகேவா? அப்புறம் சரியாயிடும். ஓகேவா? நல்லா பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல நேரம்னே சொல்லலாம். 2025 சூப்பர்னே சொல்லலாம். ஓகேவா? கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2025 ராகு கேது பயிற்சி நடக்குது. ராகு கேது பயிற்சி நடக்கிறப்போ ராகு 2ஆம் வீட்டிலிருந்து ராகு 1ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். நீங்கள் தான் சொன்னீங்க சனி பகவான் சனி என் ராசியிலிருந்து விலகிடுறாருன்னா, அப்போ ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரப்போ அப்போ அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் ராசியிலே இருக்குது அப்படின்னு. ஐயோ பயமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ராகு எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார், பயப்பட வேண்டாம். ராகு எப்படின்னா அதிக ஆசையை தூண்டுவார். ஓகேவா? ஒரு ஆர்வத்தையும் அதிக ஆசையை உங்களை தூண்டுவார். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு ஆசைன்னா ஒரு கார் வாங்குறதாகட்டும், ஒரு பைக் வாங்குறதாகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குல்ல, அதுக்கு மேலே ராகு உங்களை தூண்டுவார். உங்கள் மைண்ட் செட் இன்னும் கொஞ்சம் மேலே போய் ரிச்சாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக வாங்கலாமா அப்படின்னு. அப்படி நீங்கள் வாங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கான எக்கனாமி லெவல் கொஞ்சம் அடிபடுறப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் கடனில் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் ராகு பகவான் கிட்ட இருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுலைன்னா ரொம்ப ஆசையை காட்டுவார், ரொம்ப ஆசையை தூண்டுவார். அதனால் கொஞ்சம் ஆசையை கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ராகு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாவே ஒருத்தவங்க அசூர வளர்ச்சி அடைவாங்க. ஏதோ ஒரு தொழிலோ பிஸ்னஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாவே அப்படியே கொடி கட்டி பறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே இந்த ராகு தான். திடீர்னு ஷார்ட் டைம்லேயே அவங்கள பெரிய ஆளாக்கக்கூடியது ராகு பகவான் தான். ஓகேவா? சடனாக ஒரு துணிச்சலை கொடுப்பாரு. அந்த துணிச்சல் அது ஒரு வெற்றியில் போய் முடியும். ராகு பகவான் இதெல்லாம் பண்ணுவார். ஓகேவா? மே 2025 குரு பயிற்சி ஆகிறார். ஓகேவா? அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகேவா? அப்போ 5ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. உங்கள் ராசியில் யார் இருக்கார்? ராகு பகவான் இருக்கிறாரு. அப்போது உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போது குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தானே
பலம் அதிகம் அப்படி சொல்ல வர ஓகேவா. ராகு 1ல் இருக்கார், குரு வந்து பயிற்சியாகி 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இத்தனை நாளாக இருந்த மனக்கவலை மனக்குழப்பம் எல்லாமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும்னே சொல்லலாம். ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வருவீங்க. அட இவ்வளோ தானவா அப்படின்னு, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே ஃபைன் இவ்வளோ தானவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு அந்த இப்போ இவ்வளோ நாள் நடந்தது வந்து ஒரு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் இது பண்ணி தான் இப்படி லாஸ் ஆச்சு, இப்போ இதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அதை அனுபவமாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்ததில் வந்து வெற்றி அடைவீங்க. அடுத்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நீங்கள் நிறைய காசு வேணும்ன்ட்டு இருப்பீங்க, நிறைய போராட்டத்துக்கு இது பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ வந்து எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, பிஸ்னஸ் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது, உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோக்கா சைன் ஆகிருக்காது, அதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காது. அதே மாதிரி நிறைய கடனில் இருப்பீங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். 2024 இப்போ இருக்குது, முதல்ல இருந்து அப்படி தான் இருக்குது ஓகேவா. பட் 2025 மார்ச்ல இருந்து படிப்படியாக கண்டிப்பாக மாறும். அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன்னா இப்போ அதாவது 2024 நான் ஏன் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல. வர அடியை வந்து ஒரு பெரிய அடி விழுகுதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சின்ன அடியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல ஓகேவா. அதனால தான் நான் சொல்ல வரேன் ஓகேவா. அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா, திருமணம் எடுத்துக்கிட்டா, நீங்கள் ஏற்கனவே மேரேஜ் ஆன ஃபேமிலிலேயும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு போராட்டம், ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒன்று சொல்ல போய் அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்ல போவோம். ஆனால் வந்து அது வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி உங்களையே வந்து நீங்கள் நல்லதாக சொல்ல போயிருப்பீங்க, ஆனால் அது வந்து உங்கள் மேலேயே வந்து திரும்பிடும், ஆப்போசிட்டாக திரும்பி அது உங்களுக்கு பிரச்சனையாகும். வீட்டில் வீண் வாக்குவாதம் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய மனக்கசப்புகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சரியான வரன் அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஓகேவா. இதெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ 2024 இப்படி தான் இருக்குது ஓகேவா. ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி, புதுசாக அதாவது மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமையாமல் இருக்குது. இது எப்போ மாறும் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு மே மாதத்துலேருந்து குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் ராசியவே பார்ப்பார். அப்போது வந்து உங்களுக்கு அமோகமான பலன்களை தருவார். மேரேஜில் உங்களுக்கு உங்கள் மேரிட் லைஃப்பில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஃபேமிலியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க, ஃபேமிலியில் வந்து குதூகலமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும். நீங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க. ஆனால் வந்து உங்களையே தேடி ஒரு வரன் வரும். அது வந்து ஒரு நல்ல கிளிக் ஆகும். அது நல்ல டைம்னே சொல்லலாம். ஆனால் ஒன்று என்னென்னா இன்னுமே சனி வந்து 7.5 சனி முடியல ஓகேவா 2025லேயும் சரி. பட் மேரேஜ், ரிலேஷன்ஷிப் டு மேரேஜ் எல்லாமே வந்து சனி பகவான் பண்ணி கொடுத்துருவார். சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணிடுவீங்க. மற்ற பிளானட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது 2024 2023 கம்பேர் பண்ணால் இப்போ உங்களுக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 2025 சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ஓகேவா. அதனால் வந்து மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2025 மேரேஜை பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கான எக்கனாமி எல்லாத்தையும், பொருளாதாரத்தை இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், இப்போவே வந்து அதுக்கான அமௌண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிளான் எல்லாம் ரெடி வச்சுக்கிட்டோம்னா 2025 ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்ல. அதனால் சொல்ல வரேன். தனவரவு ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனம் வந்து வாங்குவீங்க, மாற்றுவீங்க ஓகேவா. திடீர் பிரயாணம் ஏற்படும் ஓகேவா. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும், படிப்படியாக ஏற்படும். 2025 மார்ச்லேருந்து படிப்படியாக ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் அதை லைனாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா. 1 by 1 சால்வ் ஆகும். நீங்கள் யோசிக்கலாம், என்ன இவ்வளோ நாள் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே எங்கே மாறப்போகுதுன்னு. அது வந்து ஒவ்வொரு டிரான்சிஷன் பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் வேறுபடும் ஓகேவா. அதனால் வந்து ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, இந்த பலன்கள்லாம் ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து கோச்சாரம் வந்து சூப்பராக இருந்து உங்களுக்கு தசாபுத்தி வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் மட்டும்தான் தரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தசாபுத்தி உங்களுக்கு சூப்பரான பலன்களே தரும். அதனால் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அது ரிலேட்டடாக நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் ஓகேவா. இதில் நல்லா இருக்க டைம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் எப்படிங்கிறது பார்க்கணும்ல. இதில் நான் சொல்லிட்டேன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுல்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் எப்படிங்கிறத பார்க்கணும்ல, ஜாப் எப்படிங்கிறது பார்க்கணும்ல, ஃபாரின் ட்ராவல் போகிறது எப்படிங்கிறத பார்க்கணும்ல. மற்றபடி 2025 வந்து ஃபாரின் ட்ராவல் ஆகட்டும், ஃபாரின் போய் ஸ்டடீஸ், ஃபாரினில் போய் படிக்கிறதாகட்டும், ஃபாரினில் போய் வேலை பார்க்குறதாகட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதில் 1 by 1 கண்டிப்பாக நடக்கும். மார்ச் 2025 இருந்து
ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னே சொல்கிறேன். ஆனால் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. கும்பராசிக்காரங்க ஃபேமிலியில் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. படக்குன்னு கோவப்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லதுன்னே சொல்ல வரேன். மற்றபடி வந்து ஹெல்த் இஷ்யூஸுமே எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ நாளாக இருந்த ஹெல்த்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை மைண்ட் டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் போயிட்டுருப்பீங்க, அதெல்லாம் வந்து சரியாகும். மார்ச் 2025 சரியாகும். அதனால் வந்து ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாலாம் எந்த இதுவுமே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட சேனலை, அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து ஒரு விதத்தில் வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறப்போ அது நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களால் வந்து பலன் அடைஞ்சுக்குவாங்கள்ல. அதனால் சொல்கிறேன், நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.